ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலாடை இல்லாமல் குடி போதையில் படத்தோடைய எடிட்டர் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ வசமாக சிக்கிய முன்னணி தமிழ் நடிகை. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த நடிகையை பற்றி சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான படங்கள் தான் நடிச்சிருந்தார். அப்படின்னா கூட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமான நடிகையாக வலம் வந்துட்டுருக்கிறாரு அந்த பூனைக்குட்டி நடிகை. அம்மனி பார்க்குறதுக்கு தான் ஆள் பூனைக்குட்டி, ஆனால் செய்கிற வேலையெல்லாம் புலிக்குட்டியை மிஞ்சுற விதத்தில் இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகையின் பூர்வீகம் எல்லாம் தமிழ்நாடு தான் அப்படின்னாலுமே படித்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூரு. அங்கேயே படிக்கும்போது மாடலிங் துறையில் கலக்கிட்டு இருந்தார். நடிகை விளம்பர படங்களில் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. சைல்டு ஆர்டிஸ்ட்டும் கூட இவங்க. அதன் மூலமாக அந்த சினிமாவில் 2வது ஹீரோயினாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. முதல் கன்னட திரைப்படம் வெளியாச்சு. ஆனால் அந்த கன்னட திரைப்படத்தில் பார்த்துட்டு அந்த பத்திரிகை ஒன்று என்ன பண்ணுச்சுன்னா, நடிகைக்கு சுட்டு போட்டால் நடிப்பு வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. இதனால் கடுப்பான நடிகை பெங்களூர்லேயே ஒரு நடிப்பு பள்ளியில் அந்த ஆக்டிங் கிளாஸ்லாம் போய் சேர்ந்து முறையான நடிப்பை கற்றுக்கிட்டு தெலுங்கு சினிமாவில் முன்னணி ஹீரோ ஒருத்தருடைய படத்தில் ஹீரோயினாக நடித்தார். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி. அதைத் தொடர்ந்து தமிழில் டிவி நடிகர் அவர் கூட சேர்ந்து 2 படங்கள் நடித்தார். அந்த 2 திரைப்படமே நல்ல வரவேற்பு வாங்கிச்சு. இப்படி முன்னணி கதாநாயகியாக உயர்ந்துட்டு இருக்கும்போது நடிகை சமீபத்தில் எடிட்டர் ரூமில் எடிட்டர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சது தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. ஸோ அந்த டிவி நடிகர் கூட நடிக்கிற நடிகை அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நடிகையை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. கன்னட சினிமாவில் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அம்மனி அப்படின்னு சொல்லி பலரும் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் முதல் படம் வெளியாகும் முன்னாடியே இன்னொரு படத்தில் ஒப்பந்தமாயிருக்காரு. அந்த படத்தில் படு மோசமான படுக்கரை காட்சிகள், குடிபோதையில் நேரடியாக மேலாடையை கழட்டி வீசக்கூடிய காட்சி, வெறும் உள்ளாடையோட அந்த படத்தில் காதலன் கூட ஆட்டம் போடக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு கவர்ச்சியை கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. அதுக்கான காரணம் முதல் படத்தில் நடிப்பே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணதுக்காக இந்த நடிகை நிறைய கவர்ச்சியான சீன்ஸை ஆட்டம் போட்டிருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் பொருளாதார பிரச்சனையெல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் தற்போது அந்த பொருளாதார பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனைலாம் தீர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பூனைக்குட்டி நடிகை, ஆஹா சோனாப்பானா நம்முடைய அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துடும் போல் இருக்கேடா அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறாரு. ஏன்னா தற்போது குடும்பப்பாங்கான நடிகை அப்படின்ற பிம்பம் இந்த பூனைக்குட்டி நடிகைக்கு வந்திருக்குது. என்ன செய்யுது அப்படின்றது தெரியாமல் இருந்த நடிகைக்கு படத்தோடைய எடிட்டர் எனக்கு அவருடைய தாட் வந்திருக்கு. அவருக்கு சில லட்சங்களை கொடுத்து நான் மோசமாக நடிச்சிருக்கிறேன், அந்த காட்சிகளை மட்டும் கட் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அந்த காட்சிகளை கட் செஞ்சு படத்துடைய நீளம் குறையாத அளவுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே போல் எடிட்டரும் பண்ணியிருக்கிறாரு. படம் திரைக்கு வந்த பிறகு தான் இந்த படத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் கட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விவகாரம் இயக்குனருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி விசாரிக்கும் போது தான் பூனைக்குட்டி நடிகை இந்த புலி வேலையை பார்த்துருக்கிறார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதனால் கடுப்பான டைரக்டர் அந்த படத்தோடைய ஓடிடி வெளியீட்டில் அதனுடைய காட்சிகள் எல்லாம் இணைச்சி வெளியிடுறேன் அப்படின்ற முடிவில் இருக்காராம். இதனால் பீதியில் உறைஞ்சி போயிருக்கிறாரு இந்த பூனைக்குட்டி நடிகை. ஸோ இந்த பூனைக்குட்டி நடிகை மார்க்கெட் இப்போ குறைஞ்சதுக்கான காரணமும் அவங்களுடைய குடிப்பழக்கம் தான். ஸோ இந்த குடிப்பழக்கம் அந்த எடிட்டர்கிட்ட பணம் மட்டும் வேலை செய்யலை, அந்த சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் வேலை செஞ்சுருக்கு. அதனால தான் எடிட்டர் உருகி அந்த காட்சிகள்லாம் கட் பண்ணி தூக்கி வீசாமல் அவருடைய பாக்கெட்லேயே பத்திரமா வச்சுருக்கிறார், பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலை முடிச்சதுக்கப்புறம் பார்த்து ரசிக்கிறதுக்காக அதை எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாரு. பூனைக்குட்டி நடிகை அப்படின்றது நமக்கு யார் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இவங்க நடித்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே ரொம்ப குடும்பப்பாங்கான அழகான நடிகை இருந்தாலும் கொஞ்சம் கவர்ச்சி காட்டி தான் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த நடிகையை பற்றின உங்களுடைய ஏதாச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் அந்த பூனைக்குட்டி நடிகைன்னு கமெண்ட்டில் கேட்காதீங்க, இவங்க தான் அது.